நான் டாக்டர் ரஞ்சித், ஃபர்ஸ்ட் இயர் பிஜி இன் எம்எம்சி டெர்மட்டாலஜி டிபார்ட்மெண்ட். இப்போ என் கூட டாக்டர் அருண்குமார் இருக்காரு. அவரு Hi. ஃபர்ஸ்ட் இயர் Hi bro. ஹை ஃபர்ஸ்ட் இயர் பிஜி இன் இஎன்டி இன் எம்எம்சி. ஓகேவா? இஎன்டி பற்றி என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அப்போ அவர் சொல்லுவார். ஓகேங்களா? ஏன் இஎன்டி? இஎன்டி வந்து நான் ஏன் எடுத்தேன்னா, எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு மெடிக்கல் கம் சர்ஜிக்கல் பிரான்ச் வேணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் மெயின்டைன் ஆகணும்னு சொல்லி தான் நான் எடுத்தேன். ஓகே. இஎன்டி ரொம்ப ஹெக்டிக்காக இருக்குமா? ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எப்படி இருக்கும்? ரெசிடென்சினாலே ஹெக்டிக் தானே ப்ரோ. ஸோ அதனால் நம்ம எப்படி அதை எடுத்துக்கிறோம் அப்படின்றது தான் எல்லாமே இருக்குது. யாருக்கெல்லாம் இஎன்டி ஃபிட் ஆகும்? யார் வந்து ஒரு சர்ஜிக்கல் பிரான்ச் சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, அதுக்கப்புறம் பேஷன் இருக்கிறவங்களுக்கு, அதுக்கப்புறம் தோஸ் ஹூ டிசைர் இன்ட்ரெஸ்ட் டுவர்ட்ஸ் இஎன்டி கேன் டேக் இ. நிறைய சர்ஜிக்கல் பிரான்ச்சஸ் இருக்குது. அதெல்லாம் விட இஎன்டி எப்படி டிஃபர் ஆகுது? இஎன்டி வந்து இட் மெயின்லி டீல்ஸ் வித் சென்சஸ். ஸோ எல்லா டைப் ஆஃப் சென்சஸ்க்காகவும் அது இல்லாமல் ஏர்வே எமர்ஜென்சிஸ் வரனாலையும் மெயினாக இஎன்டி வந்து இட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் பிரான்ச்சஸ் நினைக்கிறேன். ஓகே. ஒர்க் லோட் எப்படி இருக்கும்? ஏன்னா உங்களுக்கு ஓபி இருக்குது, ஓடி இருக்குது, எமர்ஜென்சிஸ் இருக்குது. ஸோ உங்கள் ஒர்க் லோட் எப்படி இருக்கும்? ஓபி வந்து இட் இஸ் மெயினாக நிறையா கேசஸ் வரும், எக்ஸ்போஷர் நிறையா இருக்கும், அகாடமிக் பார்ட்டாக நம்ம நாலேஜ் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஓடியில் வந்து இட் இஸ் பியூர்லி ஸ்கூல் ஆஃப் லேர்னிங் ப்ரோ. நிறைய எவ்வளோ நம்ம அப்சர்வ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு நம்மளோட ஸ்கில்ஸ் ஜாஸ்தி ஆகும். எமர்ஜென்சிஸ் வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு மெயினாக ஏர்வே எமர்ஜென்சிஸ் நிறையா வரும். ஸோ ட்ரக்கியாஸ்டமிஸ் நிறையா பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ட்ராமா எமர்ஜென்சிஸ், மெயினாக அந்த எபிஸ்டாசிஸ் எமர்ஜென்சிஸ் அந்த மாதிரி நிறையா வரும். ஸோ அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணலாம், வெரைட்டி ஆஃப் கேசஸ் வந்துச்சுன்னா எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஓகே. ஒரு நாளில் உங்கள் டே எப்படி இருக்கும்? ஒரு இஎன்டி ரெசிடெண்ட்டாக ஒரு நாள் எப்படி இருக்கும்? காமனாக காலையில் வந்து ஆன் ஓபி டேஸ் வந்து நாங்கள் மார்னிங் வந்து 8க்கு 7:30க்குலாம் போயிடுவோம். 7:30லேருந்து டில் 1:30 முடிய ஓபி இருக்கும். ஓபி முடிச்சதுக்கப்புறம் அட்மிஷன் டேயில் கால் ஓவர்ஸ் அதெல்லாம் வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஓடி டேஸில் வந்து நார்மலாக 8 to 4 முடிய ஓடிஸ் இருக்கும். ஃபியூச்சர் ஆஃப் இஎன்டி. ஃபியூச்சர் ஆஃப் இஎன்டி நிறையா சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் எடுக்கலாம். ஸோ இட் இஸ் டிவைடட் இன்டூ சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் அண்ட் ஃபெலோஷிப். ஸோ சூப்பர் ஸ்பெஷாலிட்டியில் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் சர்ஜரி இருக்குது, நியூரோ சர்ஜரி இருக்குது, ஹெட் அண்ட் நெக் சர்ஜரிஸ் இருக்குது, அப்புறம் ஆன்கோ சர்ஜரிஸும் பண்ணுறாங்க. ஃபெலோஷிப் பார்த்தீங்கன்னா நீங்கள் தனித்தனியாக ஓட்டாலஜியில் தனியாக ஃபெலோஷிப் பண்ணலாம், ரைனாலஜியில் தனியாக ஃபெலோஷிப் பண்ணலாம், லிரிங்காலஜியில் பண்ணலாம். இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டில் வந்து அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா ரொம்ப காமனாக போயிருக்கு. ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் உங்கள் நண்பர்கள் ஜூனியர்ஸ் வர போகிறாங்க. அவங்களுக்கு உங்கள் ஒப்பீனியன், அட்வைஸ் என்ன? ஜூனியர்ஸ்க்கு வந்து பேசிக் அனாட்டமி நல்லா படிங்க. அதுக்கப்புறம் பேசிக் சயின்சஸ், அதுக்கப்புறம் மெயினாக வந்து ஹிஸ்ட்ரி டேக்கிங் எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் ஓட்டாலஜிக்கல் எக்ஸாமினேஷன் இதெல்லாம் நல்லா படிச்சுட்டு வாங்க. அதுக்கப்புறம் மெயினாக வந்து செல்ஃப் கேர், அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே.